இந்த புதைகுழி விவகாரமாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் நடந்த அத்தனை பாதிப்புகளுக்கும் ஒரு பொருத்தமான நியாயமான தீர்வு இந்த அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு இல்லை என்பதை இது தெளிவாக சொல்லுகிறது. எப்படி இந்த புதைகுழி விவகாரத்துக்கு சிங்கள ஊடகங்கள் தடை போட்டிருக்கிறதோ, ஜேர்மன் விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டங்கள், அது தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றையும் இங்கு சமூக வலைத்தளங்களில் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாக போட்டவர்களுக்கு பலருக்கு விசாரணைகள் வந்திருக்கிறது. இது ஒரு பாரிய அடக்குமுறை. ஆட்சிக்கு வந்தால் அது யாராக இருந்தாலும் அதற்கு கூறித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பாதிக்கப்பட்ட தரப்பு நான் நினைக்கிறேன் மிக வலுவாக செய்யும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக போராடுகிற போது தங்களுடைய தரப்பில் போராட்ட களத்தில் எத்தனை உறவுகள் இப்பொழுது மரணித்திருக்கிறார்கள், உறவுகளை தேடி அலைந்து அலைந்து மரணித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை கூட அவர்கள் தெளிவாக காட்சிப்படுத்துகிறார்கள். கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அநியாயங்கள் செய்தவர்கள், போர்க்குற்றங்கள் செய்தவர்கள், இனப்படுகொலை செய்தவர்கள் போன்றவற்றை இவர்களும் காப்பாற்றத்தான் முயற்சிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். ஜனாதிபதியின் கையில் இந்த அரசாங்கம் இருக்கிறதா, அல்லது இன்னொரு நபர் இந்த அரசாங்கத்தை இயக்குகின்றாரா, அல்லது ஜனாதிபதி ஒரு நடிகன் போல நடித்துக் கொண்டு திரிகிறாரா என்ற சந்தேகங்கள் தான் இப்பொழுது மக்களுக்கு உருவாகும். கோரிக்கைகள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களால் தரப்பட்டிருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகள் என்று கூட அவரால் வெளிப்படையாக ஒரு ஊடக சந்திப்பிலேயோ அல்லது ஒரு அறிக்கை மூலமாக தெரியப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளவு தூரம் இவர்களை நம்பி இவர்கள் எங்களுக்கு ஒன்றை செய்வார்கள் என்று நம்ப முடியும்? நாங்கள் ஒரு தமிழ் இனமாக உலகத்திலும் சரி தாயகத்திலும் சரி பலமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாயிருக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு திரட்சியாக இருக்கும் வரையும் தான் எங்களை உலகமும் சரி சிங்கள தேசமும் சரி எங்களை ஒரு கணிசமான மதிப்பு கொடுத்து பார்க்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு எங்களோடு கடந்த பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற திரு சவாகுவதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் டெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டும் இல்லாமலுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும், அத்தோடு வரலாற்று ஆசிரியராகவும் இன்னும் பல பொதுப்பணிகளை புரிந்து வருகின்ற சவாகுவதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சவாகுவதாஸ். வணக்கம் தேவண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்தின் நிலைப்பாடுகள் வண்ணம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் தொடரும் அரசியல் ஆய்வுகளோடு இணைந்து கொள்வோம். தற்போது ஸ்ரீலங்காவில் நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அது தொடர்பான விடயங்களில் சபைகள் அமைக்கின்ற நிர்வாகங்கள், அதாவது குறிப்பாக தவிசாளர், பிரதி தவிசாளர் தெரிவு செய்கின்ற அந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் நிறைவடைகிற நிலைமையில் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் பாரிய அளவில் அந்த விவகாரம் சூடு பிடித்திருப்பதற்கு அப்பால் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் அதனை கண்டும் காணாதது போல் அவை தொடர்பாக எந்த விடயங்களையும் அந்த சிங்கள ஊடகங்கள் தொட்டு காட்ட மறந்திருக்கின்றன. அது என்ன காரணம் என்பது பலருக்கும் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கையினுடைய தற்போதைய நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார என்பவர் சொல்லியிருக்கிறார், இந்த வடக்கில் புதைகுழி விவகாரம் என்பது வதந்திகளை கொண்டது என்று அவருடைய அந்த அறிக்கை அமைய பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் எப்படி இவர்களால் இந்த புதைகுழி விவகாரங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற சந்தேகங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வருகிற 23ஆம் தேதி இலங்கை வர இருக்கிறார். அதில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர் யாழ்ப்பாணம் வருவதை தீர்மானித்திருப்பதாக இறுதியாக கிடைத்த தகவல்கள் சொல்கின்றன. அவர் ஆரம்பத்தில் தென்னிலங்கை பகுதிகளுக்கு சென்றுவிட்டு செல்ல இருந்ததாகவும்,
பின்னர் தான் யாழ்ப்பாணம் வருவதற்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டங்களும் பல்வேறு அமைப்பு சார்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழல் தான் தமிழர் தாயக பகுதியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை காரணம் காட்டி இடையில் ஒரு சலசலப்பு, பெட்ரோல் வராது என்று பெட்ரோலுக்கு லைனுக்கு நின்ற ஒரு கூட்டமும் அதன் பின்னால் இழுபட்ட ஒரு சந்தர்ப்பங்களும் தமிழர் தாயகத்திலும் ஸ்ரீலங்காவிலும் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதுதான் அண்மை கால கள நிலவரங்களாக இங்கு காணப்படும். செம்மணி புதைகுழி மட்டுமல்ல, பல இடங்களில் இருக்கின்ற புதைகுழிகளை பற்றிய நிலைப்பாடுகள் தெரிந்திருந்தும் அரசு தரப்பு அல்லது அரசு நீதி தரப்பு இதை பற்றி விடயமாக எடுத்துக்கொள்ளாமலுக்கு சிங்கள பகுதியில் ஏற்பட்டிருந்த கொலை செய்யப்பட்ட விடயங்கள் அல்லது அங்கு புதைகுழிகள் என்கின்ற விடயங்களை மிக பரபரப்பாக ஊடகங்களில் கொண்டு வந்தது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கின்ற நிலவரங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமலுக்கு செயற்படுவது இவர்கள் கூறி வந்த கூற்றுக்கும் இதுக்கும் ஒரு மாறுபட்ட பக்கங்களாக இருக்கின்றது அல்லவா அரசாங்கத்தின்? நிச்சயமாக இவர்களும் அந்த கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அந்த நடந்த சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு சாட்டுப்போக்கு காரணங்களை சொல்லி அதற்கான நீதியை பெற்று கொடுத்துவிடக் கூடாது என்ற ஒரு குறியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சர் உண்மையிலேயே இந்த புதைகுழி விவகாரத்தை வடக்கில் அது வதந்திகளை கொண்டது என்ற சொல்லை கையாண்டதன் ஊடாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு அது கட்டியம் கூறியிருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை வைத்தே நாங்கள் முடிவாக இறுதியாக சொல்ல முடியும். இந்த புதைகுழி விவகாரமாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் நடந்த அத்தனை பாதிப்புகளுக்கும் ஒரு பொருத்தமான நியாயமான தீர்வு இந்த அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு இல்லை என்பதை இது தெளிவாக சொல்லுகிறது. 2009 ஆண்டுக்கு பிறகு மக்கள் இவ்வளவு எழுச்சியாக காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்திலே முயற்சி கொண்டு இவ்வளவு காலமும் அவர்கள் இன்று போராடி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதில் நின்றவர்களில் பலர் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாமலோ அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ள முடியாமல் இறந்தவர்களை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை புரிந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் வருகின்ற ஐநாவின் முக்கியஸ்தவர்களுக்கு இவர்கள் ஒன்றாக கலந்து நின்று இது பற்றி விளக்கங்கள் தருவார்களா அல்லது மீண்டும் ஒரு பிரிவினையாக இருப்பார்களா என்ற நோக்குகள் அங்கே தாயகத்தில் இப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கை மேலோங்கி இருப்பதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மற்றும் அது தொடர்பான அதிகாரிகள் இங்கு வருகிற போது அதற்கு போதுமான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் கதைக்கக்கூடிய வகையிலும் சரியான கட்டமைப்பு, ஒரு உத்வேகமான செயற்பாடு இங்கு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த உத்வேகம்தான் நிகழ்ச்சி நிரலையே மாற்றமடைய வைத்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளரின் நிகழ்ச்சி திட்டம் உண்மையிலே அவர்கள் இந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் வந்தாலும் மிக பிரதானமாக அந்த அவர் இங்கு வருவதன் நோக்கமே இந்த தமிழ் மக்களினுடைய பாதிக்கப்பட்ட தரப்பினால் தான் அவர் இங்கு வர வேண்டி இருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த வருகை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதன் ஊடாகத்தான் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு அது இலகுவானதாக இருக்கும். ஏனென்றால் கடந்த காலத்தில் நவநீதம் பிள்ளை அம்மையார் ஆணையாளராக இருந்த போது இங்கு வந்து அவர் நேரடியாக பல விடயங்களை கண்டதன் பிற்பாடும் அந்த காலத்து ஆட்சியாளர்கள் செய்த மறைப்புகள், சில மோசடியான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நேரடியாக விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அதே மாதிரி தற்போது வருகின்ற ஆணையாளரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாராக இருந்தால்தான் உண்மைகள் பல வெளிவரும். ஆகவே அதன் மூலமாகத்தான் இந்த அரசாங்கத்தை யார் யார் மாறி மாறி வந்தாலும் அவர்களை ஒரு பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும். பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தாவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே பொறுப்பு கூறல் என்பதை ஆட்சிக்கு வந்தால் அது யாராக இருந்தாலும் அதற்கு கூறித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை
பாதிக்கப்பட்ட தரப்பு நான் நினைக்கிறேன் மிக வலுவாக செய்யும். நாங்கள் கூட அந்த பாதிக்கப்பட்ட தரப்பின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம். ஆனபடியால எங்களுடைய இந்த விடயங்கள் கூட அங்க கணிசமான தாக்கங்களை செலுத்தி கொண்டிருக்கு. அண்மையில் கூட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக போராடுகிற போது தங்களுடைய தரப்பில் போராட்ட களத்தில் எத்தனை உறவுகள் இப்பொழுது மரணித்திருக்கிறார்கள், உறவுகளை தேடி அலைந்து அலைந்து மரணித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை கூட அவர்கள் தெளிவாக காட்சிப்படுத்துகிறார்கள். அண்மையில் பண்டிதர் பரந்தாமன் ஐயா, மாமனிதர் பரந்தாமன் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும், ஒரு திறமையான தமிழ் ஆசான். அது மாத்திரமல்ல, தமிழ் ஈழ போராட்டத்திற்கு மிக பெரும் உந்து சக்தியாக இருந்தவர். அவருடைய மகன் இளம்பருதி ஒரு போராளியாக இணைக்கப்பட்டு இறுதி போரில் களத்தில் இராணுவத்திடம் அவர்கள் பிடிக்கப்பட்டு, இராணுவம் ஓரிடத்தில் அவர்களை பலரை ஆடை இல்லாமல் மேல் சட்டை இல்லாமல் வைத்திருக்கின்ற அந்த படங்களில் அவர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்று வரை எங்கென்று தேடி அலைந்து கொண்டிருந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் ஒருவர் தான் பண்டிதர் பரந்தாமன் ஐயா. அவரும் அண்மையில் மரணித்திருக்கிறார், தன்னுடைய மகன் எங்கே என்று தெரியாத ஒரு நிலவரத்தில். இவரை போல பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கான நியாயமான நீதி கிடைக்க வேணும், அதுதான் எல்லோருடைய நிலப்பாடும். வருகிற அந்த ஆணையாளருக்கு நான் நினைக்கிறேன் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு ஒற்றுமையான சரியான ஒரு பலமான செய்தியை சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். முன் தொகுப்பில் நீங்கள் கூறியது போலவே இந்த ஊடகங்கள், இலங்கை ஊடகங்கள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, இல்லது கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் விடயமாக இருந்தாலும் சரி, மிக நுட்பமாக மூடியடிக்கப்படுகின்றது. இது பற்றிய அங்கு மக்களின் பார்வை இருக்கின்றது. கடந்த கால ஆட்சியாளர்கள் ஊடக அடக்குமுறைகளை செய்தது போன்றுதான் தற்போதைய ஆட்சியாளர்களும் அதே பேட்டர்னில் தான் இந்த செயற்பாடுகளை செய்கிறார்கள். தமிழ் ஊடகங்களினுடைய பங்களிப்பு என்பது மிக அளப்பரியதாகத்தான் தற்போது இருக்கிறது. உங்களை போன்ற வெளிநாட்டு சமூக வலைத்தள ஊடகங்களும் மிக அர்ப்பணிப்பாக எங்களுடைய பிரச்சனைகளை வெளி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தாயகத்திலும் சரி, தென்னிலங்கையில் இயங்குகிற தமிழ் ஊடகங்களும் சரி, இந்த புதைகுழி விவகாரத்தை மிக வெளிச்சமாக எழுதி கொண்டிருக்கிற நேரம் சிங்கள மொழியில் வருகிற ஊடகங்கள் அத்தனையும் அதனை இருட்டடிப்பு செய்திருக்கிறது. இதன் மூலமாக ஒன்று தெரிகிறது, இந்த அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு வட இலங்கையில் நடக்கிற செயற்பாடுகள் தெரிய வரக்கூடாது. அதுவும் இப்படியான இந்த புதைகுழி விவகாரங்கள், கடந்த கால அரசினுடைய தமிழ் மக்களுக்கு கிடைத்த அநீதிகள் தொடர்பான விவகாரங்கள் ஆதாரபூர்வமாக வெளிவருகிற போது அதை சிங்கள மக்கள் கண்டுகொள்ளக்கூடாது, அவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக தணிக்கை செய்திருப்பதாகத்தான் இங்கு பலரும் பேசுகிறார்கள். பல ஆய்வாளர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். உண்மை அது ஒரு நியாயபூர்வமானது அல்ல. உண்மையாக இந்த அரசாங்கத்தின் மனதிலோ அல்லது அரசாங்கத்தினுடைய கொள்கையிலேயோ எந்த விதமான தளம்பலும் இல்லாவிட்டால் இந்த விவகாரம் வெளிப்படையாக பேசப்படும். வெளிப்படையாக பேசப்படுவதற்கு அப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அநியாயங்கள் செய்தவர்கள், போர்க்குற்றங்கள் செய்தவர்கள், இனப்படுகொலை செய்தவர்கள் போன்றவற்றை இவர்களும் காப்பாற்றத்தான் முயற்சிக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது தமிழர் தாயகத்தில் இருக்கிற குறிக்கப்பட்ட ஒரு 70% தமிழ் மக்கள் மிக தெளிவான நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆகவே இப்படியான ஒரு எண்ணம் நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தேசத்தில் உங்களை போன்ற ஊடகம் நடத்துகின்ற அல்லது உங்களை போன்ற உணர்வாளர்களுக்கும் அந்த ஒரு கனதியான சிந்தனை வந்திருக்க வேண்டும், வந்திருக்கிறது என்றுதான் பேசப்படுகிறது. அது உண்மையாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக இதில் உறுதியாக இருந்தவர். ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்தில் பல உறவுகள் ஒரு அற்ப நம்பிக்கை வைத்திருந்தார்கள், இவர்களால் பல மாற்றங்கள் வரும், ஏதாவது செய்வார்கள். ஆனால் அது என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த நம்பிக்கை வைத்திருந்தது ஒரு நியாயபூர்வமானதாகத்தான் எனக்கும் இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் இந்த STSல் கதைக்கிற போது ஒரு 6 மாசங்கள் நாங்கள் விட்டு கொடுக்க வேணும், அந்த மக்களின் நம்பிக்கைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் கதைத்து பேசி இருந்தோம். ஆனால் இன்று அது முழுவதும் தவிடுபொடியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதியின் கையில் இந்த அரசாங்கம் இருக்கிறதா அல்லது இன்னொரு நபர் இந்த அரசாங்கத்தை இயக்குகின்றாரா அல்லது ஜனாதிபதி
ஒரு நடிகன் போல நடித்து கொண்டு திரிகிறாரா என்ற சந்தேகங்கள் தான் இப்பொழுது மக்களுக்கு உருவாகி இருக்கு. இந்த சிங்கள ஊடகங்களின் இருட்டடிப்பு என்பது இந்த நாட்டுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் கூறுகிறது. நீங்கள் தொட்டு சென்றது ஒரு நல்ல விடயம். புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்கள், புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற மக்கள் என்க அந்த இடம் ஒரு முக்கியமான புள்ளியாக நானும் பார்க்கின்றேன். ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மனிக்கு வந்திருந்த போது கூட சில நபர்கள் அற்ப ஆசையில் இங்கே இருந்து கொண்டு அவருக்கான வரவேற்பையும் அவருக்கான முக்கியத்துவத்தையும் தமிழ் மக்கள் கொடுத்தது என்பது நீங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த விடயத்தில் நாங்கள் பார்த்து உள்ளோமாக இருந்தால் இந்த ஊடக விடயங்களோடு சேர்த்து இந்த புலம்பெயர் விடயத்தையும் நாங்கள் கதைத்துக் கொள்வோம். அங்கு எத்தனையோ பேர் வந்து இவரிடம் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சுமூகமாக நடக்க வேண்டும் என்கின்ற விடயம். இவர் நாடு திரும்பியதன் பின் கூட அதை பற்றி எந்த ஒரு வசனமும் பேசியதாக இல்லை. இதை பற்றி அங்கு உள்ளவர்களின் கணிப்பீடு அல்லது அங்குள்ள ஊடகங்களின் கணிப்பீடு வண்ணம் இருக்கின்றது. மிக அருமையான கேள்வி. நான் அது முதலில் இந்த விடயத்தை தொட்டு செல்ல வேண்டும் என்றுதான் யோசித்தேன். அதாவது எப்படி இந்த புதைகுழி விவகாரத்துக்கு சிங்கள ஊடகங்கள் தடை போட்டிருக்கிறதோ, ஜேர்மன் விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டங்கள், அது தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றையும் இங்கு சமூக வலைத்தளங்களில் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாக போட்டவர்களுக்கு பலருக்கு விசாரணைகள் வந்திருக்கிறார். ஆகவே இது ஒரு பாரிய அடக்குமுறை. ஜனாதிபதி இந்த நாட்டுக்குள் என்ன செய்கிறார் என்பதை சரியாக ஆராய்ந்த ஒரு மனிதன் அவருக்கு கோரிக்கை கொண்டு கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வான். ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டீங்கள் என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செய்யக்கூடிய பல காரியங்கள் இருந்து அவர் அதை எல்லாம் தவிர்த்திருக்கிறாரா, அல்லது அவரை தவிர்க்க வைத்திருக்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு விருப்பமில்லையா என்ற கேள்விகள் தான் இங்கு எல்லோரும் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஜெர்மன் நாட்டுக்கு அவர் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த மக்களுக்கு மத்தியில் கோரிக்கைகளை கொடுத்திருப்பவர்கள் ஏமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஏமாற்றம் என்பதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம். இந்த அரசாங்கமே எங்களுக்கு ஏமாற்றம் என்று. ஆகனபடியாலே அந்த கோரிக்கைகள் எவையும் அவரால் இற்றவரை நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய வாயால் வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படி ஒரு கோரிக்கை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறேன் என்று சொல்லாவிட்டாலும் கோரிக்கைகள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களால் தரப்பட்டிருக்கிறது, என்னென்ன கோரிக்கைகள் என்று கூட அவரால் வெளிப்படையாக ஒரு ஊடக சந்திப்பிலேயோ அல்லது ஒரு அறிக்கை மூலமாக தெரியப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளவு தூரம் இவர்களை நம்பி இவர்கள் எங்களுக்கு ஒன்றை செய்வார்கள் என்று நம்ப முடியும்? அவை நம்ப முடியாது, நம்பக்கூடிய சூழலில் இல்லை. ஏனென்றால் இன்னொரு விடயத்தை தெளிவாக சொல்ல வேணும். அண்மையில் இந்த பொஷன் போயா தினத்தில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது தொடர்பான செய்திகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜனாதிபதி கொடுத்த விவரத்துக்கு அப்பால் 70 பேர் மேலதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது இலங்கை வரலாற்றுல நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஜனாதிபதி கொடுத்த லிஸ்டை தாண்டி அப்படி விடுபட்டது கிடையாது. ஆனால் இந்த ஜனாதிபதி சைன் பண்ணின லிஸ்டை தாண்டி 70 பேர் மேலதிகமாக விடுபட்டிருக்கிறார். அது அரச தரப்பை தாண்டி அந்த செயற்பாட்டை யாரும் அதிகாரிகள் செய்ய இயலாது. அதில் இப்போ பலியாகி இருப்பது சிறைச்சாலைகள் ஆணையாளர் தான். அதில் இப்ப தூக்கப்பட்டிருக்கிறார். இனி அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியல. சில வேளைகள்ல அது முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு அதில் தொடர்பு இருந்தால் அது அவலத்துடன் சில வேளைகள்ல மூடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே இப்படியான ஒரு பலவீனமான நிலைமை. அதை விட அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்கள், 350 கண்டெய்னர் வந்தது. அது எந்த விதமான செக்கப்பும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. ஆகவே இது கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு இரவில சீனியர் இறக்கி கொடுத்த மாதிரி தான் இப்படி கண்டெய்னர் பட்டியும் பரிமாறப்பட்டிருக்கு. ஆகவே என்ன நடக்குதுன்னு பார்த்தால் எல்லாம் கொண்டுதான். STSல நான் ஆரம்பத்துல கதைச்சினாங்கள், அதாவது காட்சிகள் மாறி இருக்கு, ஆட்சிகள் மாறி, ஆக்கள் தான் மாறி இருக்கணும், ஆட்சி ஒன்றுதான். சும்மா கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் இருக்கு, கவர்ச்சிகரமான செயல்பாடுகள், அதெல்லாம் படம் சினிமா. எங்களுக்கு தமிழாக்களுக்கு சினிமா படம்ன்றது வடிவா தெரியும். ஆகவே எங்களுக்கு இந்த சினிமா பாணியில காட்டுறது எல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் அதைத்தான் சொன்னாங்க. அந்த சினிமா பாணியில விதைக்குள்ள சொன்னாங்க, இது நடக்கிறது இல்லை.
இதெல்லாம் ஒரு மொடல் அரசியல், உண்மையான அரசியல் இல்ல, மக்களுக்கான அரசியல் இல்ல. மக்களுக்கான அரசியல் இருந்திருந்தால் 6 மாதத்துல 23 லட்சம் வாக்கு இழந்திருக்க மாட்டேன். எந்த ஒரு அரசாங்கமும் அப்படி இலக்கில. கன அரசாங்கம் ஆட்சிக்கு அடுத்தடுத்த தேர்தல்களை முழுக்க கபலீகரம் செய்திருக்கிறாங்க, தங்களோட எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியால அடுத்த பார்லிமெண்ட், மாகாண சபை, பிரதேச சபை என்று முழுவதையும் தங்களுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு முழுமையா கிடைச்சது. ஆனால் இவைகளுக்கு துரதிருஷ்டவசமாக ஜனாதிபதி பார்லிமெண்ட் வந்த பிறகு நடந்த உள்ளூராட்சி மன்றத்தில இவர்கள் 23 லட்சம் வாக்க இழந்திருக்கணும். ஆகவே இதேதோ இவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கின்றத இன்னும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உறவுகள் விளங்கி கொள்ளாவிட்டால் அது அவர்களுடைய தவறாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே ஒழிய அது எங்களுடைய தவறாக நாங்கள் பார்க்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் அனுர அரசாங்கத்தோடு எங்களுக்கு தனிப்பட்ட கோபதாபமோ கொடுக்கல் வாங்கலோ இல்லை. நாங்கள் இன ரீதியாகத்தான் இந்த STS தொலைக்காட்சியில கதைக்கிறோம். இன ரீதியாக நாங்கள் எப்படி பலமாயிருக்கணும், அதுக்காகத்தான் எங்களோட நேரத்தையும் உங்களோட நேரத்தையும் நாங்கள் செலவழிக்கிறோம். ஆகவே மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஒரு இனமாக, நாங்கள் ஒரு தமிழ் இனமாக உலகத்திலும் சரி தாயகத்திலும் சரி பலமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு திரட்சியாக இருக்கும் வரையும் தான் எங்களை உலகமும் சரி சிங்கள தேசமும் சரி எங்களை ஒரு கணிசமான மதிப்பு கொடுத்து பார்க்கும். அந்த நிலைமையை நாங்க தவறவிடக்கூடாது. நாங்கள் ஏதோ வித்து வச்சிருக்கல, நாங்கள் ஏதோ பிரச்சனையை எழுதி கொண்டே கொடுத்துட்டா ஜனாதிபதி முடிச்சிருவாருன்னு சொல்லி நாங்கள் கற்பனை கொள்ளக்கூடாது. அல்லது ஜனாதிபதியோட ஒரு படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு படத்தை எடுத்து வைக்கிறதால நாங்கள் எங்கட பேர பிள்ளைகளுக்கு காட்டி கொண்டிருக்கலாமே ஒழிய அந்த பிள்ளை கேட்கலாம் நாளைக்கு இவர்கிட்ட கொண்டே நீங்க இந்த மகஜரை கொடுத்ததாலே என்ன நடந்ததுன்னு கேட்டா நீங்க அதுக்கு மறுமொழி சொல்லிடலாம். அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க கொடுத்த மகஜரை பற்றி ஜனாதிபதி ஒன்றும் கதை கேட்டா என்னுடைய பேரப்பிள்ளை என்ன நினைக்கும்? என்ன பொறுத்தவரையில உங்களை போற நீதியான ஊடகங்களை பொறுத்தவரையில ஒன்றை நாங்க தெளிவா சொல்றோம், எங்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது. நாங்கள் நியாயபூர்வமாக சிந்திக்கணும். நியாயபூர்வமாக சிந்திக்கிற போதுதான் எங்களோட இனத்துக்கான விடுதலையும் விடிவும் உருவாகும். அரசு தரப்பிலே ஜனாதிபதி அவர்கள் வந்தபோது கொடுத்த வாக்குறுதிகளை விட்டு இப்பொழுது அது பழிவாங்கும் நோக்கமா அல்லது ஊழலை கண்டுபிடிக்கும் நோக்கமா என்பது அவர்கள் தான் கூற வேண்டும். அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அந்த பக்கமே மிக வித்தியாசமான முறையிலே எடுத்து செல்லப்படுகின்றது. மக்களுக்கு தேவை என்ன, மக்களின் பிரச்சனை என்ன, இந்த மக்களுக்கு காணாமலாக்கப்பட்டவர்களும் சரி இல்லாட்டிக்கு போரால் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி இவர்களுக்கான ஒரு நியாயமான தீர்வு இல்லாத சூழ்நிலைக்கு நாங்கள் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்பது அங்கு பேசப்படுகின்றது. உள்நாட்டுக்குள் ஒரு காலமும் எங்களுக்கு தீர்வில்லை. ஒரு காலமும் தீர்வு எந்த விடயத்துக்கும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் நாங்கள் உள்நாட்டுக்குள் தீர்வை பெறக்கூடிய சூழலை சர்வதேச அரசியல் ராஜதந்திர நீரோட்டங்களை ஆராய்ந்து அதனூடாக காய்களை நாங்கள் நகர்த்த வேண்டுமே ஒழிய வெறும் அரசியல்வாதிகளின் அரசியல் தலைவர்களின் அறிக்கைகளின் ஊடாக நாங்கள் நகர்த்த முடியாது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு சாதாரணமான இனம் அல்ல, நாங்கள் சர்வதேச ரீதியாக பரந்து வியாபித்திருக்கிற இனம். இன்றைக்கு கனடாவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் போல நாங்கள் எல்லா நாடுகள்லையும் மாற்றங்களை கொன்றோம். மிக முக்கியமாக நான் தொடர்ச்சியா சொல்றது பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல ஒரு பாரிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்தால்தான் இவைதான் இந்த யூஎன்னுக்குள்ள கனதியாக இருக்கிற நாடுகளும் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிற நாடுகளும் ஓரளவுக்கு ஜனநாயகத்தை மதிக்கிற நாடுகளாகவும் இந்த நாடுகள் தான் இருக்கு. அவை இவற்றை வச்சு கொண்டுதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கலாமே ஒழிய நாங்கள் இலங்கை அரசியலை சரியா புரிஞ்சு கொள்ளாமல் நாங்க வெறுமனே இலங்கைக்குள்ள கூவிக்கொண்டிருக்க இயலாது. இலங்கை அரசியல் என்பது ஜியோபாலிட்டிக்ஸுக்குள்ள கலந்திருக்கு, பூகோள அரசியலுக்குள்ளதான் தங்கி இருக்கு. பூகோள அரசியல் தான் அதை தீர்மானிக்குது. கனடாவில் அந்த நினைவு தூவி வந்தவுடனே இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட விரக்தி என்பது வெளிவிவகார அமைச்சர் அறிக்கையிலேயே மிக தெளிவாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. முதல் சொன்னவர், ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னவர்,
உள்ளக பொறிமுறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்குற்றங்களுக்கு தான் நியாயம் கொடுக்க போறேன்னு சொன்ன வெளிவகார அமைச்சர் ஒரு நினைவு ரூபிய கண்டவுடனே அதெல்லாம் கற்பனை கதை என்று சொன்னாரு. அதே ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதாவது அது எவ்வளவுக்கு அவர்களை விரக்தி அடைய வச்சிருக்குது, சரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு அதுக்கு கல்லறிகிற நொற்றுற விளையாட்டுகள் எல்லாம் யார் செய்யணும் யார் சேமிப்பினம்ன்றதும் எங்களுடைய மக்களுக்கு விளங்கும். யார கைக்கூலிகளை வச்சிருப்பினம்ன்றதும் விளங்கும். எங்களே அடிச்சவைக்கு எங்கட நினைவுதூவிக்கு கல்லறிகிறன்றது சின்ன வேலையா செய்யக்கூடிய ஆக்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் கல்லறி விழுந்தாலும் இன்னும் பல இடங்கள்ல அப்படி நினைவு தூவிகளை உருவாக்குறதுக்கான வழிவகைகளை செய்யணும். இன்றைக்கு பறந்து விரிந்திருக்கிற இந்த நாடுகளுக்குள்ள நாங்க செய்ய தவறினோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கட தாயகத்து இருப்பையும் விடுதலையையும் பெறையலாம். தாயகத்தினுடைய விடுதலைக்கு தாயகத்துக்குள்ள போராடியது போதும் என்று தெரிஞ்சுதான் தேசிய தலைவன் 2008 தெளிவா சொன்னது, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்தான் இந்த போராட்டத்தை கொடுக்குறோம். ஏனென்றா வேலை இனி உள்நாட்டுகள்ல இல்ல, இனி வெளிநாட்டுகள்ல தான் வேலை இருக்கு. அத வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் புரிஞ்சு கொள்ளவில்லையா அல்லது அவர்களுக்குள்ளே ஏன் அந்த பிரிவினை என்றாதான் இங்கே இருக்கிற கவலை இல்ல இருக்கும். எனக்கு இருக்கிற கவலை என்னென்றால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒற்றுமையா இருக்க வேணும், பலமா இருக்க வேணும், பலமா இருந்து கொண்டு அதை செய்ய வேணும் என்றதான். பலம் இழந்துட்டினம் தங்களுக்குள்ளே 2-3 உடைஞ்சிருக்கணும் என்றதான் எங்களுக்கு இருக்கிற கவலை, இங்க இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற கவலை. தாயகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலைகள்ல தான் இருக்கணும். அது உங்களோட செல்லிட பேசியிலையும் கதைக்கலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் இங்க இருக்கிற மக்களுக்கு நிகராக 3 பங்கு இராணுவம் மக்களோட இருக்குது. ஆகவே அவர்கள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையில தான் இருக்கணும். ஆனா புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மிக சுதந்திரமாக இருக்கணும். அவையால் தான் இந்த விடயத்தை முன்னெடுக்கணும். ஆகவே எங்களுடைய இந்த பிரச்சனை டயஸ்போராவினுடைய கையில தான் இருக்கு. அவர்கள் தான் இதை வழிவகுக்கணும். இந்த நாடுகள் ஊடாக நெருக்கடிகளை கொண்டு வரணும். நாடுகள் ஊடாக நெருக்கடிகளை கொண்டு வந்தால்தான் எங்களுக்கான ஒரு நியாயபூர்வமான தீர்வை நாங்க எடுக்க முடியும். இன்றைக்கு பிரிட்டன் பார்லிமெண்டேரியன் உமா குமரன் அவர்கள் கடிதம் ஒன்று அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது புதைகுழி விவகாரத்துல ஒரு வெளிப்படுத்தல் விசாரணை நடத்துறதுக்கு பிரிட்டன் அரசாங்கம் அதுக்கு பங்கெடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருக்க. இப்படியான ராஜதந்திர நெருக்கடிகளைத்தான் நாங்கள் இனி ஏற்படுத்தணும். ஏற்படுத்தாமல் நாங்கள் இங்கே நகர்த்த இயலாது. நாங்கள் இங்க நகர்த்துறதுக்கு அங்கே ஒரு அடி. உதாரணமா பாருங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை என்ற உடனே இங்க பெட்ரோலை பதுக்குறான்டா, அப்படியான நெருக்கடி எங்க வெளியில இருந்தா நீங்க நெருக்கடியை கொடுக்கலாமே ஒழிய உள்ளுக்குள்ளே நீ பிரயோசனம் இல்லை. தாயகத்துக்குள்ள திரட்சியா மக்களை வச்சுக்கொண்டு வெளியில ராஜதந்திர நெருக்கடிகளை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் எங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர வெறுமனே நாங்கள் கூவுறதாலேயோ உள்நாட்டில மட்டும் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறதாலேயோ இந்த மாற்றம் பெற போறதில்லை. விரைவாக நாங்கள் பார்க்க போவமாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் இறைவேந்தரில் கலந்து கொண்ட ஒரு சிங்கள இளைஞன் பேந்து இப்பொழுது அவர் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார். அவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கின்றார் என்று சொல்லி அது தகவல்கள் வந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்டோரின் விடயத்தில் முக்கியமான தகவலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் நீதிமன்றத்தில் பதிவிட்டிருக்கின்றார் என்பது. இந்த நீதிமன்ற பதிவு என்பது தமிழ் மக்களுக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொடருக்கு இது ஒரு சான்றிதழாக இருக்குமா? அப்படியான முற்போக்கான ஒரு சிந்தனை போகக்கூடிய சிங்கள தரப்பில் இருப்பவர்கள் இப்படி முன்வந்து செய்கிற விவகாரங்களை எம்மவர்கள் தான் அங்க கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது வெளி இடங்களுக்கு அதுகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை எங்களுடைய தரப்பில் தான் செய்ய வேண்டும். எங்களுடைய தரப்பில் அப்படியான வேலை திட்டங்கள் போதுமானதாக இல்லை. உதாரணமாக தமிழர் தாயகத்துக்குள்ள 17 புதகுலிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை விட புதகுலி தமிழர் தாயகம் முழுக்கவே இருக்கு. இன்றைக்கு நிரந்தரமா 20-25 வருஷங்களுக்கு முதல் இருக்கிற இராணுவ முகாங்கள் நீங்கள் வலிச்சு துடைச்சு ஆராய்ஞ்சால் அங்க எல்லாம் புதகுலிதான். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஏனென்றால் அதுக்குரிய ஆதாரங்கள்
நிறைய ஆணைக்குழுக்கள்ல சாட்சியங்களா எங்கட மக்கள் சொல்லி இருக்கிறேன். கற்றுக்கொண்ட பாடங்கள், நல்லிணக்க ஆணைக்குழு, வர்ணகம ஆணைக்குழு, உடலகம ஆணைக்குழு, இவை எல்லாவற்றிலையும் எங்கட மக்கள் சொல்லி இருக்கிறோம். போய் போய் தங்களோட வீட்டுக்காரனை பிடிச்சு கொண்டு இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கேம்பில அடிச்சவங்கள், அழுகுறல் சத்தம் கேட்டது, 3ஆம் நாள் சத்தம் கேட்கல, 2ஆம் நாள் சத்தம் கேட்கல, அப்படி சொன்ன சாட்சியங்கள் கணக்கு இருக்கு. ஆகவே இப்படி பல விடயங்கள் ஆதாரங்களா இருக்கு. ஆகவே இந்த விடயங்களை நாங்க தான் வெளியில சரியான முறையில கொண்டு செல்றோம். நல்லது, சிறப்பாக. இன்றும் பல விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தாலும் தாயகம் சார் விடயங்களை கதைத்திருக்கின்றோம். நீங்கள் இன்றும் மீண்டும் ஒரு முறை அரசியல் ஆய்வுகளத்தோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி சபாகோதாஸ் அவர்களே. நன்றி ரவா அண்ணா. நல்லது உறவுகளே, அரசியல் ஆய்வுக்களத்தோடு சபாகோதாஸ் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பல காலங்களாக அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு போராளியாக, சமகால அரசியல் பார்வையாளராக, இன்னும் பல விடயங்களை செய்து வருகின்ற ஒருவராக எங்களோடு இணைந்திருந்து இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இருந்து எங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.